வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு மட்டன் ரெசிபி பார்க்க போகிறோம். மட்டன் சுக்கா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் சுக்கா செய்யறதுக்கு முதல்ல மட்டனை வேக வைக்கணும். இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 300 கிராம் போன்லெஸ் மட்டன் எடுத்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி ஃப்ளேம் மீடியமில் வச்சு 6-7 விசிலுக்கு வேக வைக்கணும். மட்டன் அருமையாக வந்திருக்கு, தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது இந்த ரெசிபிக்கு ஒரு மசாலா பவுடர் செய்ய போகிறேன். இதுக்கு மிக்சர் ஜாரில் 10 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் முழு மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா அரைக்கணும். இப்போ மசாலா தூள் ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு பெரிய பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதில் 200 கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு 2 பச்சை மிளகா கீரி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமான பிறகு இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து இதில் 2 தக்காளி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அரைச்ச மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து வேக வச்ச மட்டன் துண்டுகளை வேக வச்ச தண்ணியோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். தண்ணியெல்லாம் நல்லா வத்திருக்கு. மட்டன் சுக்கா அருமையாக சேர்ந்து வந்திருக்கு. கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. சூப்பரான மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ இது நம்ம போன்லெஸ் மட்டனில் செஞ்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு போனோட செய்யணுன்னா கூட நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். இது நீங்கள் ரசம் சாம்பார் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.